ஈஸ்வரி பார்த்துருக்காங்க எப்படியான இனியாவை கல்யாணம் பண்ணி சொல்லலான்னு சொல்லிட்டு போராட்டம் இருக்காங்க. கோபியுமே பார்த்துருக்கானே அது இது சொல்லி ஈஸ்வரி கன்வின்ஸ் பண்ணிடுறாங்க. இதனால பார்த்துக்கோங்க கோபியுமே சேர்ந்து சரிம்மா நீங்கள் சொன்ன மாதிரியே வந்து இனியாவை கல்யாணம் பண்ணி வச்சிடலாம். ஆனால் வந்துட்டு கல்யாணம் இப்போ வேண்டாம். அவள் படிக்கிற பொண்ணு படிச்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்ல டேய் நானுமே இப்போ கல்யாணம் பண்ணுற மாதிரி இல்லைடா. இப்போ நிச்சயதார்த்தம் பண்ணி வச்சிடலாம் பேசி அப்புறம் பார்த்தீங்கன்னா படிப்பெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணிடலாம்டா அப்படின்னு சொல்ல சரின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கோபியுமே சம்மதம் சொல்லிடுறாங்க. அப்பாடு ஒரு வழியாக கோபி சமாதானப்படுத்திட்டோம். மற்றவங்க யாரும் வந்து சொன்ன பேச்சு கேட்க மாட்டாங்க. அதனால் ஃபஸ்ட்டு மாப்பிள்ளை வீட்டுக்காரர் வந்து போட்டோம். அதுக்கப்புறம் நம்ம பேசிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி பார்த்துக்கிட்டிங்கன்னா யாருக்கிட்டயுமே சொல்லாத மாப்பிள்ளை வீட்டுக்காரர் வர வச்சு பார்க்க சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நாளைக்கு நிச்சயதார்த்தம் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிடுறாங்க. பாக்கி என்ன சொன்னாலுமே வந்துட்டு அதெல்லாம் மாப்பிள்ளை வீட்டுக்காரர் போனதுக்கப்புறம் பேசலாம்னு சொல்லிட்டு அனுப்பிச்சி விட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாக்கி வந்துட்டு என் மகளுக்கு வந்து ஏன் விருப்பம் இல்லாத நீங்களா எப்படி ஒரு முடிவு எடுக்கல என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுருக்குங்களா அம்மா இல்லாத உரிமை உங்களுக்கு என்ன அக்கறை வந்துச்சு நீங்கள் இந்த விஷயத்தை தலையிடாதுங்க அத்தை அப்படின்னு சொல்லி வான் பண்ணேன். நான் பண்ணாமல் நீ என்ன திருப்பி பார்த்தீங்கன்னா அந்த ஆகாஷ் கூட போய் இனியை சேர்த்து வச்சிடலான்னு நினைக்கிறேன். அதானே உன் எண்ணம். அதனால தானே நீ இப்படியெல்லாம் பாடுபடுற அப்படின்னு சொல்ல, எனக்கு அப்படிப்பட்ட எண்ணமே கிடையாது. அவங்களுமே வந்துட்டு அவங்க வாழ்க்கைய பார்த்துக்கிறேன். படிச்சு முன்னேறேன்னு சொல்லி எனக்கு சத்தியம் பண்ணி குடுத்துருக்காங்க. அப்படி இருக்கும்போது, படிக்கிற பொண்ணுக்கு நீங்க ஏன் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நெனைக்கிறீங்க? அவ ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டா. அதுக்காக அவ வாழ்க்கைய வந்து இப்படியே மண் அள்ளி போட்டுறாதீங்க. நானே வந்து சின்ன வயசுல கல்யாணம் பண்ணி இப்போ வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கேன். அந்த கஷ்டத்த என் பொண்ணு பட தேவையில்ல. அவ வந்து படிச்சு முன்னேறட்டும். அவளுக்கு படிப்பு நல்லா வந்ததுக்கப்புறம் அவளே பார்த்து எதனா ஒரு பையன பார்த்தாலும் சரி, இல்ல நானே ஒரு நல்ல இடத்துல பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிறேன். அதுவரை அவளுக்கு கல்யாணம் வேணாம் அப்படின்ற மாரி சொல்றாங்க. ஆனா ஈஸ்வரி இருந்துட்டு கேட்கற மாரி இல்ல. உன் பொண்ணு பண்ணி வச்சிருக்க லட்சணம் தான் உனக்கு தெரியுதுல்ல. அவள இதுக்கு மேலயும் சுட்டுமா விட்டு வைக்கக்கூடாது. இப்ப நிச்சயதார்த்தம் தானே பண்றோம். இன்னும் 1 வருஷத்துக்கு அப்புறம் தானே கல்யாணம் பண்றோம். அதனால ஒண்ணும் பிரச்சனை இல்ல. அதுக்குள்ள வந்துட்டு இவங்க 2 பேரும் பேசி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்துருவாங்க அப்படின்ற மாரி சொல்றாங்க. ஆனா பாக்கி வந்துட்டு விட்ற மாரி இல்ல. ஒரு வேள அவங்களுக்கு பேசி பார்த்து அவங்களுக்கு செட் ஆகலன்னா என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்ல, ஏன் செட் ஆகாது? மாப்பிள வந்து நல்ல இடத்துல இருக்கான். நல்ல ஸ்டேட்டஸ்ல இருக்கான். நம்ம அந்தஸ்துக்கும், கௌரவத்துக்கும் எந்த வகையிலும் குறைச்சல் இல்ல. அப்படி இருக்கும்போது எப்படி அவனுக்கு புடிக்காம போகும் அப்படின்னு சொல்லி கேட்க பாக்கியம் இருந்துட்டு, "அத்த ஸ்டேட்டஸ் அந்தஸ்தெல்லாம் வந்து பார்க்காதீங்க. அவங்க மனசு தான் நீங்க பார்க்கணும். அதுவுமே இல்ல. அதுவும் இனியாவுக்கு வந்து இப்ப நான் கல்யாணம் பண்ற ஐடியாவே இல்ல. நீங்க ஏன் அவசரமா தேவையில்லாம இந்த வேலையெல்லாம் பண்றீங்க? என் பொண்ணு விஷயத்துல நீங்க தலையிடாதீங்க." அப்படின்னு சொல்லி ஸ்ட்ரிக்ட்டா சொல்றாங்க. ஆனா கோபி இருந்துட்டு, "ஏன் அம்மாவ தலையிட வேணாம்னு சொல்றீங்க? அவங்களுக்குள்ள இருக்காது அக்கறை. அதனால நீங்க இந்த விஷயத்துல தலையிடாத பாக்கியா. அம்மா எடுக்கிற முடிவு தான் சரியான முடிவு. இனியாவுக்கு இப்ப கல்யாணம் பண்றது தான் ரொம்ப அவசியம். இல்லன்னா அவ திருப்பியும் இந்த மாரி எதனா ஒரு தப்பு தான் பண்ணி வைப்பா." அப்படின்னு சொல்லிட்டு ஆளாளுக்கு சண்டை போட்டுருக்க இனியாவுமே இருந்துட்டு பார்த்தீங்கன்னா இவங்க இப்படியே சண்டை போட்டு தான் இருப்பாங்க. ஆனா நம்ம வாழ்க்கைய நாம தான் பார்க்கணும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, போலீஸ் கால் பண்ணிடுறாங்க. போலீஸுமே பார்த்தீங்கன்னா, நிச்சயதார்த்த டைம்ல கரெக்ட்டா வந்து நிச்சயதார்த்தத்த நிறுத்திடுறாங்க. மாப்பிள்ளை வீட்டுக்காரமா என்ன இப்படியெல்லாம் பண்றீங்க? நாங்க சொந்தக்காரன்னு சொல்லிட்டு வந்தா நீங்க இப்படி என்ன வச்சு அசிங்கப்படுத்திட்டீங்களே! விருப்பம் இல்லன்னா சொல்லியிருந்தா நாங்க வந்துக்கவே மாட்டோம்ல. என்னத்துக்காக இப்படி பண்றீங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கோவமா வெளியேறுறாங்க. இதனால ஈஸ்வரி பார்த்துட்டீங்கன்னா நடந்த விஷயத்தெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப டென்ஷன் ஆயிடுறாங்க. "ஏன்டி உனக்கு நல்லது கெட்டது நாங்க பார்த்து பண்ண மாட்டோமா? எதுக்குடி போலீஸ்க்கு ஃபோன் பண்ண? உங்க அம்மா சொல்லிக் குடுத்தாளா? உங்க அம்மா தான் சொல்லிக் குடுத்துப்பா. அவளுக்கு தான் இதுலலாம் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் ஜாஸ்தி. அவ பேச்ச கேட்டு நீ இப்படியெல்லாம் ஆடிட்டு இருந்தேன்னா என்னடி இது நியாயமா?" அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இனியாவ திட்ட இனியாவுமே இருந்துட்டு, "அத்த நான் யார் சொல்லியும் கேட்கல. நானா தான் இந்த முடிவு எடுத்தேன் பாட்டி. நீங்க ஏன் இதில தலையிடுறீங்க? எனக்கு இப்ப கல்யாணம் வேணாம். நான் படிக்கணும். படிச்சு பெரியானதுக்கு அப்புறம் தான் மத்ததெல்லாம். நான் இப்ப கல்யாணத்த பத்தியெல்லாம் யோசிக்கிறதே இல்ல. அம்மா கிட்ட தான் நான் ஆல்ரெடி சத்தியம் பண்ணியிருக்கேன்ல. நான் இனிமேல் படிச்சு இத மடிப்பு பார்க்குறேன். நான் எந்த விஷயத்துலயும் இனிமேல் வந்து இது பண்ண மாட்டேன்." அப்படின்னு சொல்லி அப்படி இருக்கும்போது என் விருப்பம் இல்லாம நீங்க ஏன் கல்யாணத்துக்கு முடிவு பண்ணலாம்? அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இனியாவுமே ஈஸ்வரிக்கு ஈக்குவலா பேசிட்டு இருக்காங்க. இப்படி தான் 2 பேருக்குள்ள சண்டை நடந்துகிட்டே இருக்கு. இதில யார் வின் பண்ண போறாங்கன்றத நான் பொறுத்து வந்து தான் பார்க்கணும். மேலும் இது போன்ற அப்டேட்ஸ் தெரிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. கூடவே பெல் பட்டனையும் அழுத்துங்க. அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க் யூ.